அருமையான தண்ணி சாம்பார் செய்யலாம் வாங்க. காய் எதுவும் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி தண்ணியோட செஞ்சிங்கன்னா எவ்வளோ சாதம் வேணாலும் அள்ளி சாப்பிடலாம். வயிறுநார ஒரு வடச்சட்டியில் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க, ஒரு 2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், சின்ன வெங்காயம் நறுக்கி சின்னதாக போட்டுக்கோங்க, வரமிளகா ஒரு சாப்பிடுங்க. நல்லா வதங்கினப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் பருப்பில் ஒரு டம்ளர் பருப்பு, 2 தக்காளி போட்டு 4-5 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கிண்டி விட்டு அதை ஊற்றிக்கோங்க. வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம் எவ்வளோ வேணாலும். கல் உப்பு சேர்த்திக்கோங்க, 2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள். ஒரு லைட்டாக ஒரு எலுமிச்சை அளவு புளி ஊற வச்சுருக்கேன், அதை கரைச்சி அந்த தண்ணியை அதில் சேர்த்திக்கலாம். சாம்பார் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமும் கடைசியாக இறக்க போகிற நேரத்தில் புளி சேர்த்திக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு பார்த்திங்களா. இப்போ சாம்பார் ரெடி, சுவையான அருமையாக தண்ணி சாம்பார் ரெடி. இது காய் எதுவுமே தேவை கிடையாது. தொட்டுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் வேணால் ஊறுகாய், அப்பளம் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். லைட்டாக மல்லித்தழை தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான், சுவையான தண்ணி சாம்பார் ரெடி. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அருமையாக